எப்படி இருந்தால் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறபடி வேதபாரர் பரிசேயர் இவருள்ள நீதியை பார்க்கிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று உங்களுக்கு சொல்கிறேன். நாம் ஒவ்வொரு நீதியும் இந்த வேதபார் பரிசேயர் நீதியை பார்க்கலாம் அதிகமாக இருந்தால்தான் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்னார். அப்போ இவர்களுடைய நீதி எப்படி இருந்தது என்று பார்த்தால், இவர்களது மோசே கொடுத்த நியாயப்பிரமாண சட்டத்தை தவறாமல் பின்பற்றலும் கை கொள்ளாமல் தான் இருந்தார்கள். வாரத்தில் 2 முறை உபவாசம், நீண்ட நேரம் ஜெபம் பண்ணியவர்கள், சொன்னபடி தசமமாகவும் கொடுக்கிறவர்கள், தன்னை நீதிமானாய் வெளியில காட்டிக்கொள்கிறவர்கள், ஓய்வு நாளில் வேலை செய்ய மாட்டார்கள். இன்னும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்பற்றி சொன்னார், இவர்கள் மாயக்காரர்களும் இவர்கள் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பானவர்கள் என்று. நாம் இவர்களுடைய நீதியை பார்க்கலாம் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்று சொல்ல வேண்டும். இன்னும் திக்கிட்ட விதவைகள் ஒடுக்கப்பட்டவர்களை நாம் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தன்னால் இயன்ற உதவியை மற்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். மொத்தத்தில் நாம் நன்மையான காரியம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுவின் வருகை சமீபமாக இருக்கிறபடியால் நாம் நன்மை செய்ய திராணி இருக்கும் போதே நாம் ஒவ்வொருவருக்கும் செய்யாமல் இருக்கக்கூடாது. நீங்களும் நன்மையான காரியத்தை செய்யுங்கள், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.